எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறீர். கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் உள்ளத்தையும் தாரும். ஆண்டவரே, நீர் பேசுகிறதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். என்னை மறைத்து கொள்ளும், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த நாளினுடைய தியானத்தினுடைய தலைப்பு வழிநடத்தும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், த கைடன்ஸ் ஆஃப் த ரிசன் லார்ட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார் என்பதுதான் இந்த தியானத்தினுடைய மையப்பொருள். ஆனால் எப்படி அவர் நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். வழி நடத்துதல் அல்லது வழிகாட்டி என்பது நமக்கு பிடித்தமான ஒன்று. எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது, நானும் லில்லியும் நியூசிலாண்டில் உள்ள ஒரு போயிருந்தோம் ஹாலிடேக்காக. அப்பொழுது அந்த பகுதியிலே ஒரு குகை, அந்த குகையிலே ஒரு ஆழமான ஒரு தண்ணீர், அந்த குகைக்குள்ளே இந்த மின்மினி பூச்சிகள் கோடி கோடியாக இருக்கும். ஆனால் அந்த போட்டில் போகும்போது போட்டோடு அந்த கயிறோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். ஸோ ஆல் பேசஞ்சர்ஸ் ஷுட் ஹோல்ட் தட் ரோப். அதை அந்த கைடு அந்த குகையை பற்றி சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார். ஆனால் யார் முகத்தையும் யார் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கோடிக்கணக்கான அந்த மின்மினி பூச்சிகள் அந்த குகையில் இருந்து அந்த படகு பயணம் முடியும் பொழுது எங்கேயோ ஒரு இருளில் ரொம்ப நாளாக இருந்து திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த மின்மினி பூச்சிகளை பார்த்த சந்தோஷத்தை விட வெளிச்சத்தை பார்த்த சந்தோஷம். ஆனால் அந்த வழிகாட்டி, அந்த கைடு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நாங்கள் நம்பினோம். சரியா? அவர் சொன்னதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்தோம். அவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் என்ன ஏற்றுக்கொண்டோம். இது இந்த டூரிஸ்டில் இது பார்ட் ஆஃப் தட் இல்லையா? வி நெவர் கோ அண்ட் ஆஸ்க் த டூரிஸ்ட் கைட், நோ ஐ ஹாவ் கொஸ்டின் அப்படின்லாம் ரொம்பவும் பிரில்லியண்டாக நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டாக கேட்டால் அதை பற்றி தானே விவரம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் கேட்க முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் we rely and trust the guide who guides me in the path. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மை அனுதினம் வழி நடத்துகிறார். இதில் என்ன பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவருடைய நம்முடைய காரில் ஆண்டவரே இது ஆண்டவர் கொடுத்த கார் என்று சொல்லி அவரை டிரைவர் சீட்டில் உட்கார வச்சு நீர்தான் எனக்கு டிரைவ் பண்ண வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி இருக்கும், இப்படி போகும்னு சொல்லி ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்வோம், அட்வைஸ் பண்ண ஆரம்பித்து விடுவோம். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாள் அவர் நம்ம பேச்சை கேட்கலன்னா அவர் அப்படியே ஒதுக்கி விட்டு நம்மளே உட்காந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். நீர் என் பக்கத்திலே இரும், வலது பக்கத்திலே இருன்னு சொல்லி நம்மளே ஓட்டிடுவோம். இதுதான் விசுவாசிகளாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. We always pray and expect God to guide us. We give the authority to guide, we never allow him to guide completely, because we always think that our freedom is challenged by the guidance of God. ஆண்டவருடைய வழிநடத்தலை நாம் சார்ந்திருந்தால் நம்முடைய விருப்பு, நம்முடைய சுயாதீனம், நம்முடைய சுதந்திரம் பெயரும் என்கிற ஒரு தப்பான எண்ணம். ஆனால் வேத புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தும் போது அவர்களுடைய மன வாஞ்சைகளையும் அறிந்திருந்தார், அதை தள்ளிவிடவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் வழி நடத்துகிறார் என்றால் அந்த பொறுப்பை நமக்கு கொடுப்பதே இல்லை. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இந்த வாழ்வு 48 ஆண்டு காலம் ஆண்டவரோடு கூட வாழ்கிற இந்த வாழ்க்கை, நான் பல்வேறு மேடு பள்ளங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்பெல்லாம் பள்ளம் வருகிறது என்று சொன்னால், எப்பெல்லாம் நான் என்னுடைய வாழ்வை என்னுடைய கண்ட்ரோலிலே நான் வைக்க விரும்புகிறேனோ அத்தனையும் நடக்கும். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், நான் வருகிறேன், ஆனால் திருநெல்வேலி விட்டு வெளியே வர மாட்டேன். எங்கே போனாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடணும், ஏன்னா அம்மா சாப்பாடு அவ்வளவு பிரியம். அந்த ஒரு கண்டிஷன்லாம் நான் போட்டேன்.
அவர் என்னுடைய கண்டிஷன் எல்லாம் கேட்டார். அவர் என்னை வழி நடத்தினார். எல்லா பிள்ளைகளும் திருநெல்வேலியில் இருந்தார்கள் என்னை தவிர. அதை வழி நடத்த இந்த பொறுப்பை கொடுத்த உடனே அடுத்த 6 மாதத்திலிருந்து வீட்டை விட்டு அதிக காலம் வெளியே இருந்த ஒரு பையன் என்றால் நான் தான். அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை பண்படுத்தினார். இது எளிமையானது கிடையாது. நம்ம எல்லாம் கேட்ட உடனே ஆண்டவருடைய வழி நடத்தலுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்ன உடனே we think that it is easy. No, it is not easy. Committing to God's guidance is a challenging pathway. It challenges our ego, our choices, our freedom. But God guides us each and every day. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்திருக்க வேண்டும். 10ஆம் அதிகாரம் படிக்கவில்லை என்றால் 11 புரியாது. 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை குறித்ததான ஒரு சர்ச்சை திருச்சபைக்கு வருகிறது. நமக்கு என்ன தெரியும்? அவர் கொர்நேலி வீட்டுக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேலே இறங்கினார். புறஜாதிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதை கண்டு இவரெல்லாம் வியப்படைந்தார்கள். ஞானஸ்தானம் பெற்று இவர் பழையபடி அவர் வருகிறார். செசரியா பட்டணத்துக்கு வருகிறார். வந்த உடனே வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி இவர் ஒரு பிரஜாதினுடைய வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்? அங்க இருந்து நல்லா சாப்பிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். இதுதான் ப்ராப்ளம். இதுல ஆதி திருச்சபையில எருசலேம் சபையில முழுமையாக 100% மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ், நாட் மச் ஜெனரல் கிறிஸ்டியன், ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ். அந்த ஜூயிஷ் கிறிஸ்டியன்ல ஒரு குரூப் கால் சர்க்கம்சிஷன் பார்ட்டி. என்ன பார்ட்டி வைக்கிறதுல நம்ம மனுஷங்களை மாதிரியே முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுன்னா 4 பேர் கோஷம் போட்டா போதும் இல்லையா? ஒன்ன புதுசா சொன்னா போதும் கட்சி ஆரம்பிச்சிருவோம். இங்க சர்க்கம்சிஷன் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை சபையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே எல்லா கிறிஸ்தவர்களும் விருத்த சேதனம் பண்ணணும், யூத நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். சரியா? ஆகையால் பிரஜாதியாகிய கொர்நேலி குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த யூத பாரம்பரியத்தை கடைபிடிக்கவில்லை. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, எல்லாரும் பிரஜாதியாரும் யூத பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் இந்த பார்ட்டி. சில சமயத்தில் இந்த மாதிரி கட்சிகள் வந்த உடனே ரொம்பவும் இதாக இருக்கும். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்த பொழுது நான் முதன்முறையாக பிரிஸ்பன் நகரத்தில் திருச்சபையில் இருந்தபோது ஆஸ்திரேலியாவிலே ஒரு ஒரு கட்சியை தொடங்கினார்கள். அந்த கட்சி ஒன் நேஷன் பார்ட்டி என்ற ஒரு கட்சி. அதில் அவங்க தொடங்கின அந்த சமயத்தில் 2003ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே இங்கிலாந்தை சார்ந்தவர்கள், மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள். ஆகையால் அவர்கள் எல்லாருமே அதிகமான சேர்ந்தார்கள். என்னெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயம், இந்த மாதிரி கலர் பர்சன் வேலையெல்லாம் தூக்கிடுறாங்க, வீடெல்லாம் வாங்கிடுறாங்க. ஒரு பயம். அந்த ஏரியாவில் கலர் பர்சனே கிடையாது. நானும் லில்லியும் தான் முதல் கலர் பர்சன் அங்கே வந்துரு. அப்பொழுது அந்த இடத்தில் உள்ள அந்த பார்ட்டியில சார்ந்த ஒருவர் என்னுடைய சபையில இருந்தார். அவர் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர், நான் இந்த பார்ட்டியை சார்ந்தவன், இந்த கட்சியை சார்ந்தவன். அப்படி, உங்க கட்சியினுடைய கொள்கை என்னென்ன? உங்களை வெளியேற்றுறது தான். அப்பதான் தெரிஞ்சது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த சர்க்கம்சிஷன் பார்ட்டி இருக்கிறதே, இது எல்லா பிரஜாதிகளும் யூதனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியே தள்ளிடணும். இந்த விதமாக செயல்பட்டு சூழ்நிலையில இது விவாதத்துக்கு வருகிறது. சர்ச் காங்கிரிகேஷன் மீட்டிங் கூடுகிறது. காங்கிரிகேஷன் மீட்டிங்ல சீமோன் பேதுருவை பற்றி அக்யூசேஷன் வருகிறது. அந்த சூழ்நிலையில சீமோன் பேதுரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கம் தான் இந்த 11வது அதிகாரம். இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன் பிள்ளைகளை நடத்துகிறார் என்பதை மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்களை பாருங்கள். பிரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதம் உள்ளவர்கள் அவர்களை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களுடன் கூட போஜனம் பண்ணினீர் என்று
அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். There are two reasons. First, Jewish law, customs. Okay? அதன்படி ஒரு பிரஜாதியினுடைய வீட்டுக்கு நீ போகக்கூடாது. அந்த மஸ்ட் கஷ்டத்தை நீ உடைச்சிட்ட, அது தாங்க முடியாது. இது அதை உடைத்தது மட்டுமல்ல, நீ கொர்நேலிய வீட்டில் போய் சாப்பிடவும் செஞ்சுட்ட. அது ரெண்டாவது பெரிய குற்றம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு, அவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, திருச்சபையில வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. எங்க சந்தோஷமெல்லாம் இல்லை, சாப்பிட்டு இருக்க கூடாது. எந்த முகத்தோட நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை. அப்போ பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த லெட் மீ எக்ஸ்பிளைன்கிற சொற்றொடர் வந்து நமக்கு பழக்கப்பட்டது இல்லையா? எங்க எப்பெல்லாம் சொல்லுவோம் லெட் மீ எக்ஸ்பிளைன்னு? வருமா சொல்கிறேன் அப்படி எப்போ சொல்லுவோம்? வீட்டில் புருஷன் ஒரு இடத்துக்கு போகிறார், சரியா? ஒரு ஃப்ரெண்டை பார்க்கவோ ஒரு இடத்துக்கு போகிறார். ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அவர் வீட்டுக்கு ஒன்று போனீங்களா? ஆமாம். ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்த உடனே கணவன் சொல்கிறான், லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ, ரைட்? ஏன்னா அந்த அந்த சண்டை வந்து அதுக்கு மேலே போயிடக்கூடாது. லெட் மீ எக்ஸ்பிளைன். எவ்ரி டைம் எ கிரைசிஸ் கம், we try to cool down the crisis by explaining the things because other party cannot understand. இல்லையா? இது குடும்பத்தில் மட்டுமில்லை, திருச்சபையிலும் கூட தான் இல்லையா? சில சமயத்தில் நம்மால புரிந்து கொள்ள முடியாத we got to let me explain. இப்போ ஆண்டவர் எதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு சொன்னா, the first important part Peter explained about how God guides. What is his first important part? God guides based on his precepts or principles. முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து, தன்னுடைய போதனையிலிருந்து, தன்னுடைய வேல்யூ சிஸ்டத்திலிருந்து விலகி எந்த விதத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார்? வழி நடத்தவே மாட்டார். We have our own values, we have our own method, we have our own culture, we have our own system. We think that these are very important, true according to us. But when God guides you, he guides you based on his values, not your values. அவர் பேதுருனுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன? பிரஜாதியினர் வீட்டுக்கு போக கூடாது, பிரஜாதியினர் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. அதுதான் அவருடைய வேல்யூ சிஸ்டம், அவருடைய பிரின்சிபல். ஆண்டவர் அதை அழகாக என்ன செய்கிறார்? மாத்துகிறார். இட்ஸ் நாட் யுவர் பிரின்சிபல், இட் இஸ் நாட் யுவர் வேல்யூ, இட் இஸ் மை வேல்யூ, மை பிரின்சிபல். தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட அவருடைய பிரின்சிபலை மாற்றி எதையும் செய்ய மாட்டார். That is one of the key important doctrine of the church. God does not do anything beyond the revelation he has revealed through the word of God. அதை மிஞ்சி செய்ய மாட்டார், அது மட்டும் செய்ய மாட்டார். சில சமயத்தில் நாம் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது நான் வந்து பணக்காரன் ஆயிரணும்னு சொல்றவங்க, they will do anything, right? Exploit the people, cheat the people. But if they say God wants to bless me by exploiting the people, God never. ஆண்டவர் ஒருத்தரை ஏமாற்றி உன்னை பணக்காரனாக்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு he never does. He never guide you to do that. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு முறை கலிஃபோர்னியாவிலிருந்து. ஒரு நண்பர் எனக்கு எதிர்பாராத விதமாக, அவர் என்னை பார்த்ததில்லை, அவர் கால் பண்ணினார். அவர் கால் பண்ணி கேட்டார், ஒரு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலே அவர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அவர் செய்ய போகிறார். அவர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் என் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம், அதனால் நான் இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 4 லைனை சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன அந்த விதம், அந்த காரியம் இருக்கிறதே, அவர் சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, நான் என்ன செய்யலாம்? இப்படி செய்ய போகிறேன், இதெல்லாம் காமன் இந்த வேர்ல்டில், அமெரிக்காவில் இதெல்லாம் ட்ரெண்டி, இந்த அமெரிக்காவில் இதனால தப்பே கிடையாது இந்த அமெரிக்காவில். வாட் டு யூ சே? ஐ சே நோ. I say, how do you say no? I say that based on God's principle. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வருவது தப்பு கிடையாது. ஆனா பிரச்சனைக்கு ஆண்டவர் விரும்பாத ஒரு முறையை ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்ப்பது தப்பு. God does not give up his value system because of
us. That is clear. இல்லையா? இந்த நம்ம இந்தியாவில் இங்கே எனக்கு அதிகமாக, நானும் ஊழியம் தானே செய்கிறேன், எனக்கு உலகத்தில் அதிகமாக ரொம்ப ஆஃபீஸெல்லாம் போடுறதில்லை உங்களை மாதிரி. இந்தியாவில் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊரில் எதை தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொன்னால், வாங்க என்ன கவனிச்சிருங்க, அழகாக சொல்கிறார் அவர், பாதிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு கவனிச்சிருங்க அப்படிம்ப, கவனிச்சிருங்க. நம்ம கவனிச்சிருன்னு சொன்ன உடனே, இப்போ புதுசாக இங்கேருந்து போகிறீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால், கவனிச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம், அல்லது ஏதாவது வாங்கி கொடுப்போம், அல்லது ஒரு ஸ்வீட் வாங்கி, அதுதான் நம்ம கவனிக்கிறது. அவங்க கவனிக்கிறது டிராபரை திறந்துடுவாங்க, திறந்துட்டு கவனிங்கம்பாங்க இல்லையா? சரி, இப்படி கவனிச்சா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது. சில சமயத்தில் நமக்கும் அந்த டெம்ப்டேஷன் வருது. இதில் என்ன நமக்கு நடக்கணும், எப்படியாவது செய்யலாம், ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், உதவி செய்ய, இதுக்கு ஒரு ஜெபம். But God, tell you, God won't do that. If God want to raise you and bless you, He will do that according to His principle. According to His principle, not cheating you, not making you your value system to kind of culture la ஆண்டவருக்கு தேவை கிடையாது. Money, human value, trendy, cultural, nothing, doesn't matter. God does not give up His value system when He guides. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகே? அதனால வேதத்தில் அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யூதர்களை போல பிரஜாதிகளும் என்னுடைய படைப்பு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரஜாதிகள் வந்து எருசலேமிலே என்னை ஆராதிப்பார்கள் என்று தீர்க்க சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய பிரின்சிபல் என்ன? எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா வரணுங்கிறது. ஆனா யூதர்கள் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்களோட சாப்பிடக்கூடாது அப்படிங்க அவங்களுடைய பிரின்சிபலை வச்சு they try to impose their principle to God and then guide him. Yeah, God won't do that. அவருடைய வழி நடத்தல அவருடைய பிரின்சிபல் தான் முக்கியம், வேற எந்த ஒரு பிரின்சிபலும் அவருக்கு தேவையில்லை. இது முதலாவது நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்க, இது நீண்ட வேத பகுதி, 4வது வசனம் முதல் 17வது வசனம் வரை ஜெனிஃபர் ரொம்ப அழகா வாசித்தாங்க. I don't want to go again. I would like to remind you what's happened. செசரியாவில் இவர் நம்ம பேதுரு அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணுவதற்காக அவர் மேலே போய் மேல் வீட்டரை போய் ஜெபம் பண்ண போறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு காட்சி, ஒரு கூடை வந்து இறங்குது. அந்த 4 முனையும் கட்டப்பட்ட ஒரு கூடையில நிறைய மிருகங்கள் பறவைகள்லாம் வருகிறது. யூதர்கள் சாப்பிட முடியாத பறவைகள் இல்லையா, அவங்க சாப்பிட்டது கிடையாது. அடித்து புசி 1 2 3 வந்துச்சு போயிட்டு, சரியா? இதே சமயத்தில் முந்தின நாள்ல கொர்நேலியு என்கிற ஒரு ரோம் அதிகாரி, சரியா, ரோம் அதிகாரி, அவன் கடவுளுக்கு பயந்து தான தர்மம் செய்கிறவன். அவனிடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ போய் நீங்க வந்து யோப்பா பட்டணத்தில் உள்ள பேதுருவிட்ட கூட்டுவான்னு சொல்றான். அவனுக்கு பேதுரு பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பேரு தெளிவா வருகிறது. அவன் போகிறான், போயிட்டு அவனை கூட்டு வருகிறான். அப்ப ஆண்டவர் சொல்ல அவங்களோட போகிறான். இந்த பகுதி ரொம்பவும் வெரி யூனிக் பேசேஜ். ஆண்டவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்பாடு என்று சொல்லுவது, the revelation of God என்று சொல்வது, ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன பிள்ளையாக வாழ்ந்த காலத்தில் வாய்வடியாக சொல்லும் போதே பயந்து சொல்வார்கள். is the revelation of God என்று சொன்னால் அது நடக்கும். It is really amazing thing. இப்போ it is a kind of spiritual language. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அழகாக ஆண்டவர் ஒரு ரோம அதிகாரிக்கும் மெசேஜ் கொடுக்கிறாரு, சீமோன் பேதுருக்கு மெசேஜ் கொடுக்காரு, 2 பேரையும் சேர்த்து பார்க்க வைக்கிறாரு. அந்த வெளிப்பாட்டுல ஒரு பிசுகும் கிடையாது, ஒரு குழப்பமும் கிடையாது, தெளிவா இருக்கும். Do you know that when God reveals something, He never brings a confusion? Because God's revelation always focuses on clarity. அங்க பாருங்க, அந்த இதுதான் வெளிப்பாடு, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. அறியாத ஒருவன் இங்க இருக்க அப்போஸ்தலனோட பேரை கேட்கிறான். அப்போஸ்தலனோட பேரை கேட்டு ஆண்டவர் போன்னு சொல்லுகிறாரு. போன இடத்துல அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான். இந்த ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா?
பேதுருவை கூட்டு கொண்டு வாழ்ந்தான் தேவதூதன் சொல்றான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லல. என்ன பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார்லாம் சொல்லவே இல்லை. That is not the part of the revelation. He just give a glimpse of the revelation. கூட்டிட்டு வா, அதுதான். இவன்ட்ட நீ புறப்பட்டு போ, அவ்வளவுதான். நீ புறப்பட்டு போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று பேதுருவுக்கு தெரியாது. So both people, they have the revelation, but the revelation is not connected, but God has kept his process in his heart. The mysteries of God are very unique in the Bible. God does not reveal everything to you. If God reveals everything to you, then I cannot stand and live. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே வேறு எனக்கு காட்டு. அவர் சொன்னார், அது பேசும். இதுக்கு மேல சொன்னா நீ தாங்க மாட்டீங்க. ஏன்னா நம்மால ஒரு லெவலுக்கு தான் நம்மால புரிஞ்சு கொள்ள முடியும். நம்மால ஒரு லெவலுக்கு தான் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும். பெரிய ஊழியக்கார் தீர்க்கதரிசிக்கே ஆண்டவர் மறைச்சிருக்காரு. கர்த்தர் இதை என்னிடத்தில் மறைத்தார் என்று சொன்ன தீர்க்கதரிசிகள் வேத புத்தகத்தில் இருக்கிறாங்க. God does not reveal everything to everyone, but he reveals to the people, guides the people. The revelation, it is the mode or a method so that the people can exercise their faith and their obedience. போன்னு சொல்றாரு, இவன் போறான். கூப்பிடுன்னு சொல்றாரு, அவன் கூப்பிடுறான். ரெண்டு பேரும் வராங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை பற்றி பேசுறான். பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ரைட்? அந்நிய பாஷை பேசுறாங்க. பெந்தெகோஸ்தே நாள்ல யூத கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பேசின அதே அனுபவத்தை கொர்நேலி சபை வீட்டில் நடக்குது. The first Acts chapter 2 is called the Pentecost of Jewish people. Acts chapter 10 is called the Pentecost of Gentile people. ஆண்டவர் செஞ்ச உடனே நமக்கும் கொடுத்த அதே வரத்தை தான் இவங்களுக்கும் கொடுக்கிறாருங்கிறது. The process of guiding belongs to God. அவர் தான் டர்ன் பண்ணுவாரு, அவர் தான் அதை வளைப்பாரு, நேர்படுத்துவாரு. How he guides you, it is unique and very special, but the promise that he will not leave you or forsake you. சரியா? பேதையா இருந்தாலும் நீ கெட்டு போவதில்லை. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். நீ பேதையா கூட இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் நீ கெட்டு போவதில்லை. என்ன, உன்னை நடத்துகிறவர் நான். ஆனா எப்படி நடத்துவேன்னு எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். நமக்கு என்ன, இது நம்முடைய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர் ஒன்று தொட்டுட்டான்னா கிளியர். நம்ம இதுக்கு சொல்றோம்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட், நம்ம கட்டடம் ஆலை கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட், அந்த மாதிரி போட்டு தரவே மாட்டார். கட்டடம் வரும் பார், ஆனால் ப்ளூ பிரிண்ட் தொட மாட்டார். எப்படின்னு சொல்ல மாட்டார், எப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா this is the process of God's mysterious way of guiding us. You have to trust and obey. You have to trust and obey. நம்ம எல்லாத்தையும் தெள்ள தெளிவா துல்லியமா இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் மேல் கோபம். ஏன்னா செய்ய மாட்டேங்காரு, ஏன் இப்படி மாத்துறாரு, ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். பட் that is a part of our faith journey, faith struggle. ஏன்னா ஆண்டவர் கையில கொடுத்துட்டு, ஆண்டவரே இதை நடத்துன்னு சொல்லும்போது அவர் எப்படி நடத்துறாருன்னு தெரியாது. எனக்கு பிடிச்சமான இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரக்கூடியது. ஆண்டவர் பிலிப்போவை பார்த்து, அவன் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவனை பார்த்து, நீ போய் வனாந்தரத்துக்கு போங்கிறார். அவர் இருந்த ஊருக்கும் வனாந்தரத்துக்கும் ரொம்ப தூரம். சரி, போயிட்டார். போன உடனே வனாந்தரத்தில் ஒருத்தரும் கிடையாது. சரியா? ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே ஊழியம் செய்யறேன்னு சொன்னா ஒரு ரீசன் இருக்குது. அவருக்கு வந்துருங்க, அங்க போய் வனாந்தரத்தை நின்ன உடனே அங்க உங்க ரதம் ஓடுதலாம், ஓடுங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானா இருந்தா ஆண்டவருக்கு என்ன சொல்லிப்போம்? முதல்ல ஜிபிஎஸ் பார்த்துக்கிட்டு எந்த டைரக்ஷன்ல போகுது, அதுக்கு பின்னால நான் ஏன் ஓடணும்? எனக்கு தலையில் தாண்டவரே, ஏன் டைமை வேஸ்ட் பண்ண, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்போம். பட் காட் சே கோ அண்ட் ரன், அண்ட் ஹி ran. He obeyed. அதனால பிலிப்பு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா இல்லையா? ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிற விதத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வழி நடத்துவார்.
ஆனால் அவர் வழி நடத்தும் போது ஆண்டவர் உன்னை குழப்பத்திற்கு வருவதில்லை. இது என்ன குழப்பம்னா நம்மளே நம்ம குழப்பறதுதான். நம்மெல்லாம் நம்மளே குழப்பறதில்லை. we are expert, right? ஆனா ஆண்டவர் மேல் பழி போடுறோம், ஆண்டவர் என்ன குழப்பறாரு. ஆண்டவர் நம்மளை குழப்பறதில்லை. ட்ரஸ்ட் மாதிரி நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா அதைத்தான் இவன் விளக்கி சொல்றான். பேதுரு என்ன பாருங்க, அவரா கூப்பிட்டாரு, இப்படிலாம் பார்த்தேன், இப்படிலாம் எனக்கு சொன்னாரு, அப்படிதான் நான் செஞ்சேன் and விளக்கி let me explain to you. அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். The process is belong to God. Mysterious. So ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது முதலாவது அவருடைய பிரின்சிபலை தாண்டி எதையும் வழி நடத்த மாட்டார். ஓகே, ஒரு 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 அன்காட்லி நேச்சர், அன்காட்லி கேரக்டர், அன்காட்லி வே, அன்காட்லி திங்கிங், nothing. No, God will not violate his word. Okay, God will not violate. இதை செய்யாதன்னு சொல்லிட்டு அவர் நம்ம செய்ய சொன்னாருன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, அந்த ஃபோன் காலில் அந்த நண்பர் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னார். முதல் போடு போட்டார். அதிலே நாங்கள் நிலகுலைஞ்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடு 2 பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னார். பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சின்ன பிள்ளை கூட சொல்லும் இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாது. ஓகே, ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும் இது ஆண்டவர் வெறுக்கிற காரியம்னு சொல்லி. அதை எனக்கு வெளிப்பாடு கொடுத்தா 2 பேரும் வந்து சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை நியாயம் இருக்கல, உங்களுக்கு சொன்ன வந்த உங்களை என்னை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன், இதை ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய பிரின்சிபல் வேற. அவருடைய வேர்ட் say that don't do it, but you are willing to do because of your hardness of heart. மன கல்லா இருக்கிறதுனால you are following this pathway, but when you fear the Lord don't do that அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். தேங்க் காட் ஃபார் தட். அப்புறம் எனக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். பட் ஐ ஹேவ் த பாயிண்ட் டு டெல் ஹிம், ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருண்டா அவருடைய பிரின்சிபலுக்கு விட மாட்டல, அவருடைய ப்ராசஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த எவரடி கிறிஸ்டியன்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இந்த எவரடி கிறிஸ்டியன்ஸ் கேள்விப்பட்டீங்க முன்னால நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோகோ கோலா கிறிஸ்டியன்ஸ் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எவரடி கிறிஸ்டியன் என்ன தெரியுமா? போட்ட உடனே லைட் எரியணும். சரியா? நம்ம போட்ட உடனே கிடைக்கணும். ஆண்டவர் அப்படியெல்லாம் எவரடி மாதிரிலாம் செய்ய மாட்டார். பேட்டரி போட்ட மாதிரி வெயிட் பண்ணும் பாரு. எப்படி செய்யணும் சொல்ல மாட்டார். ட்ரஸ்ட் ஹிம், he will do that. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமானது. he will do that. அதற்காக தவறான வழிகளை ஃபாலோ பண்ணதுக்கு இன்னைக்கு don't go there. it will take time. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எத்தனை மாசம்? 10 மாசம் ஒரு தாய் வந்து காத்திருக்காங்க இல்லையா? சரியா? என்கிட்ட ஒரு தம்பி வந்து ஒரு தடவை கேட்டான். கனடாவில் ஒரு தம்பி, சின்ன பையன். அவன் கேட்டான், பாஸ்டர் ஐ ஹாவ் அ கொஸ்டின், ரைட்? why does God allow the mothers to carry 10 months? why not within a week? அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஒரு வாரத்தில் நீ வந்தா நீ யாருன்னே தெரியாது பான்னு. பட் he has to say உடனடியா நடக்கணும், இன்ஸ்டன்டா என்ன நடக்கணும். Sometimes God does instant miracles. Yes. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார், இன்ஸ்டன்ட். கண்ணை தொட்டார் சுகுணமா, இன்ஸ்டன்ட். பட் sometimes God takes his own time. 40 years God left Moses to live in the wilderness. 40 years before he take the office. ஏன் அடுத்த நாளே கொலை பண்ண அடுத்த நாளே சரி மன்னிச்சுட்டேன் get on to the job ஆண்டவர் சொல்லல. 40 வருஷம் வச்சார். ஒரு மனிதனை ஒரு தலைவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் பொறுமையா என்ன செஞ்சாரு? வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. That is his process. God guides you based on his principles, based on his process, not your process, your timing, your methodology, his process. மூன்றாவது பாருங்க, கடைசி பகுதியா நான் வாசிக்க விரும்புவது 18வது அருமையான வசனம். இந்த வசனத்தில் சொல்றார், இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் பிரஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை
மகிமைப்படுத்தினார்கள். When God guides you based on his principle, when God guides you based on his principle, in his process, at the same time God guides you based on his purpose. ஆண்டவர் உங்களை என்னையும் வழி நடத்துகிறார் என்றால் அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. அது என்ன பர்பஸ்? அதைத்தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார். முதல்ல யாரை மாற்றாரு? பேதுருவை மாற்றார். ஒரு புறஜாதியான வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க சாப்பிட்டு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு God changed Peter, Simon Peter first. Then God changed Cornelius and his family, right? Then God changed, இங்க ஃபைனலா என்ன சொல்றோம், the whole Jewish, the circumcision party, right? Whole church, they say that yes, we know that the gospel reached out Gentiles. அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை மாற்றுவது. இரண்டாவது நம்முடைய சுற்றுப்புறங்களை மாற்றுவது, நம்மோடு கூட தொடர்பு கொள்வதை மாற்றுவது. It is a dynamic transformation process. If God guides us our life, everything will not be the same. அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்ம வழி நடத்துறான்னு சொன்னா அது முன்ன மாதிரி இருக்கவே முடியாது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மணிப்பூரில் மிஷினரியாக நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். அங்கே ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் தான் என்னை கான்டாக்ட் பண்ண வரார் இம்பாலிலேருந்து. அவர் ஏர்போர்ட்டில் வருவார்னு சொல்லி காலையிலேருந்து உட்காந்துக்க ஒருத்தரும் வரல. சாயங்காலமாவது பெட்டியை எடுத்துட்டு நடக்க ஆரம்பித்தேன். ரொம்ப தூரம் அந்த இடம், ஒரு டாக்ஸி கிடையாது, ஒரு ரிக்ஷா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே போனேன். அங்கே போன உடனே அவர் என்னை பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டார். ரொம்ப கடினமாக இருந்தது. சரி அமைதியாக நம்ம மிஷினரியாக வந்துட்டோம், ஊழியக்காரனாக வந்துட்டோம், அமைதியாக இருந்துரும்னு சொல்லிட்டு எங்கே தங்கணும்னு சொன்னேன். நாங்கள் உங்களுக்கெல்லாம் வாடகை வீடு கொடுக்க மாட்டோம், எங்கள் கல்ச்சர் அதுன்னார். அப்போ எங்கேயா தங்குறதுன்னு. அப்போ என்ன என் மேலே கருணை வச்சு ஒரு காய்கறி கடைக்காரன் தான், காய்கறி கடை, அந்த காய்கறி கடையில் 2 சாக்கு, அது கடையில் காய்கறி. அவன் சொன்ன என்ன வந்து இங்கே நைட்டில் படுத்துக்கோ, காலையில் எழும்பி வெளியே போயிடணும், 10 ரூபா அப்படின்னா. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி நான் படுத்திருக்கும் போது என் தலைமாட்டில் பூசணிக்காய், இந்த சைடில் கத்திரிக்காய், இதெல்லாமே அப்படி இருக்கும். வானத்தை பார்த்தா அழகா வானம் தெளிவாக தெரியும், குளிரான சமயம். அந்த சமயத்தில் இருக்கும்போது நான் நினச்சேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்துவாரா? வந்த ஒரு நைஸ் கார் வந்து ஒரு லாட்ஜில் கொண்டு உட்கார வச்சு நம்மளை வந்து வாங்கன்னு சொல்ல ஒருத்தரும் கேட்கல. சாப்பிட்டேன். நாங்கள் இருந்த சமயத்தில் என் வாழ்நாளில் இதுவரை உருளைக்கிழங்கு சாப்பிட்டதே கிடையாது. டெய்லி காலை மாலை இரவு உருளைக்கிழங்கு அவிச்ச முட்டை, இதுதான். எனக்கே என் நாக்கே செத்து போச்சு. அதனால அந்த அளவு இருக்கும்போது நான் நினைச்சேன், இதுல என்ன மாற்றம், என்ன ஆண்டவர் மாற்றினாரு, ஏன் நாக்க மாற்றினாரு? நீ வீட்டில் உட்கார்ந்து அம்மா கொடுக்கிற மீன் குழம்பையும் புளிக்குழம்பையும் சாப்பிட்டுட்டு நீ நல்ல ருசியா இருந்துற. ஆண்டவர் என்ன மாத்தினாரு? எந்த சூழ்நிலையிலும் எனக்கு நீ ஊழியம் செய்யணும், அதை மாத்தினாரு. ரெண்டாவது, என் கூட இருந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு மணிப்பூர் நபர் 10 ரூபா கொடுக்கணும் டெய்லி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, அவனை மாத்தினாரு. அது மட்டுமல்ல 9 சபைகளை கொண்டுட்டாரு. நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்டவருடைய வழி நடத்தல் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி. இதோ இங்க இருக்கிறோம், அங்க போனோம், ஆண்டவர் இப்படி கூட்டு போறாரு, இங்க விட்டுட்டு அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் கூப்பிடுன்னு சொல்ல, அதெல்லாம் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் ஒரு பர்பஸோட செய்றார். Transform you, to change around the people around you, to change the community. Guiding of risen Christ is based on one purpose, transformation. ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வர வழி நடத்த. அது ஒன்றும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொண்டு வருது இல்லை. சமீபத்தில் ஒரு நண்பர், நம்முடைய சபைக்கு வராத ஒரு நண்பர், அவருக்கு ஒரு வீடு அவர் வாங்கினார் வர்ஜீனியாவில். அவர் வாங்கின உடனே அவர் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் போயிருந்தேன். நான் போயிருந்துக்கும் போது அவர் சொன்னார், நான் இதுக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு ஒரு வீடு தந்துட்டாரு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம், இதுதான் என்னுடைய பர்பஸ் அப்படின்னார். அப்படின்னா அவர்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த காட்ஸ் பர்பஸ் டு கிவ் யூ ஹவுஸ் அப்படின்னு.
அவர் என்ன பார்த்து, இது என்ன இவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, வந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். நான் சொன்னேன், யுவர் பர்பஸ் டு ஹேவ் எ ஹவுஸ், வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் டு ஹேவ் யூ அப்படின்னு ஒன்று 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அப்போ அவர் சொன்னார், அவருடைய தகப்பனும் தாயும் ஒரு விவசாயி, அவங்க கஷ்டப்பட்டு குடிசையில் வாழ்ந்து படித்த ஒரு நல்ல தம்பி. ஆனால் அவருக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? The God's purpose is, even you are in the hurt or in a single house, you think that I'm still God's child. ஆண்டவருடைய பிள்ளையா வாழணுங்கிறது தான் பர்பஸ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். குடிசையில் இருக்கும்போது ஒரு விசுவாசம், தனி வீடு வந்தவுடனே விசுவாசம் டம்முன்னு வரக்கூடாது. Right? You have the same faith. You have to transform. 3 important things I wanted to remember you this sermon in your life. The first, when you ask God for guidance, He will guide you based on His principles, His word. When you ask God for guidance, He will guide you in a mysterious way. You have to trust Him and obey Him. When you ask God for God's guidance, God will have a purpose, transformation. இந்த விதமாக ஆண்டவர் வழி நடத்தி என்னை எப்படி மாற்றிருக்கிறாரு, அதுதான் முக்கியமான the outcome. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகா சொல்றார். How many ways you are asking God, where my Lord, why I'm going through this, why I'm stuck here, why I'm like that, what are you doing? அது கேள்வி கேட்குறதெல்லாம் தவறு கிடையாது, நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம கேட்குறோம். பட் ரிமெம்பர் தட் when you ask God guidance, His principles, His process and His purpose are very important. உன்னை ஆசீர்வதிப்பதல்லவோ எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அந்த ஆசீர்வாத குறைச்சலுக்கு நம்மளை வழி நடத்த மாட்டார். பட் are you willing to hold Jesus' hands and walk with Him? Are you willing to hold? ஏன்னா அவரை கையில் பிடிச்சிட்டா அவர் நம்மளை வழி நடத்துவார். இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லை இல்லையா? நம்ம பிள்ளைகிட்ட அதான் நம்ம சொல்கிறோம். நம்ம பிள்ளை நடந்து வரும்போது என் கையை பிடிச்சிக்கோன்னு தானே சொல்கிறோம். எங்கம்மா போகிறீங்க, எங்கள் அப்பா போகிறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னு தானே சொல்கிறோம். ரைட்? டீட்டெயிலாக ஜிபிஎஸ் போட்டு அவங்களுக்கு மேப்பெல்லாம் காட்டி எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி வா கையை பிடிச்சி தான் போகிறோம். அப்போ this is normal life in our family life. Why it is a big problem with God? Why we asking so hard to trust God? If God guides us, it will happen. If God guides us, He will lead us to the purpose. He will bless us. Are you willing to take Jesus' hands today by faith and tell the Lord, I want to know how you are going to guide me and trust you? If you ask this simple prayer, that is the best prayer in this worship you can bring to the Lord. Stand up and let us pray. Everyone, please, if you can able to stand up, please do so. Close your eyes. Close your eyes. Close your eyes. How many times you trusted God and God guided you? It is not new to you. How many times you asked God, guide me, He guided you. But following God and His guidance, it's always a struggle to your life. Because something, you figure it out, it's not happening that the way you ask them to do. No. God say that. He will guide you based on His word, based on His mysterious, amazing process. And also with the purpose of transforming you and your family and your entire community and the church. Lord, I'm willing to hold your hand. I have this life. I am at the crossroads. I don't know what to do, but I am holding your hands right now. Guide me, O Lord. Guide me, O Lord. Guide me, O Lord. Simple prayer. That's what Jesus wants from you today in this worship service. Nothing else.
ஆர் யூ வில்லிங் டு ட்ரஸ்ட் மீ? யோவான் 21 நான் பார்க்கும்போது யோவான் சீமோன் பேதுருவையும் சீஷர்களையும் சந்தித்த ஆண்டவர் சீமோன் பேதுருவிட கேட்ட கேள்வி இதுதானே. அற்புதத்தை எல்லாம் செய்து 153 மீன்களை கொடுத்த பின்பு சொன்னாரே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? What does it mean? Are you willing to trust me, Simon Peter? Are you willing to hold Jesus' hands and trust him? Because அவர்தான் நமக்கு பாதை காட்டும் யெகோவாக இருக்கிறார். He is the Lord who leads us and guides us. வாதை நோய்கள் துன்பங்கள் வருத்திய போதும் பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகமே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகமே. அன்பின் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் சுவாமி, நம்பிக்கையோடு எங்களுடைய கரங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே, உம்முடைய பிரின்சிபல் அடிப்படையிலே எங்களை வழி நடத்துகிறேன். எங்களை வழி நடத்துகிற விதத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் அற்புதமாய் வழி நடத்துகிறேன். மட்டுமல்ல சுவாமி, எங்களை மாற்றும்படியாக வழி நடத்துகிறேன். உம்முடைய கரங்களிலே சுவாமி இந்த நாளிலே எங்களுடைய கரத்தை கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.